ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 9.1ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 9.1ல் இருக்கக்கூடிய 8th சம். என்ன சம் பாருங்கள். இது வந்து ட்ரெவிசாய்டல் ரிலேட்டட் சம். மோகன் வாண்ட்ஸ் டு பை அ ட்ரெவிசியன் ஷேப்டு ஃபீல்டு. ஒரு ட்ரெவிசாய்டல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டை வாங்குறதுக்காக ஆசைப்படுறான். இட்ஸ் சைடு அலாங் த ரிவர். அதோட ஒரு சைடு வந்து ரிவராக இருக்குது, ஒரு சைடு வந்து ரோடாக போகுது. ஓகேவா, அதான் இருக்குது. சென்டரில் இருக்கிறது தான் அந்த வாங்கக்கூடிய இடம். ஸோ இட்ஸ் சைடு அலாங் த ரிவர் இஸ் பேரலல் டு த பேரலாகவும் இருக்குது, பேரலல் டு அண்ட் ட்வைஸ் த சைடு அலாங் த ரோட் சைடில் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை விட டபுளாக தான் ரிவர் சைடில் இருக்குது. அதாவது பேரலல் சைடு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு சைடை வந்து ஏன்னு எடுப்போம், இன்னொரு சைடு வந்து பின்னு எடுப்போம் இல்லையா. இந்த இப்போ ஏனும் எவ்வளோவும் தெரியாது, பியும் எவ்வளோவும் தெரியாது. ஆனால் இப்போ ஏ வந்து எக்ஸுன்னு இருந்துச்சுன்னா பி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ட்வைஸாக இருக்குது. ஸோ 2xன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. சரியா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த ஏரியா ஆஃப் த ஃபீல்டு வந்து 10,500 m² கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ஃபீல்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,500 m² கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ட்ரூ பேரலல் சைடு, ரெண்டு பேரலல் சைடுக்கும் இடைப்பட்ட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஹைட்ஸும் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு, 100 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு என்ன கேட்டிருக்காங்க, அதுதான் கொஸ்டின் முக்கியம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த சைடு அலாங் த ரிவர். இந்த பி வேல்யூ அதாவது 2x எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரிவர் சைடில் இருக்கக்கூடிய லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ், லென்த் ஆஃப் த சைடு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது ட்ரெபிசாய்டல் ஷேப்புங்கனால ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியாஸ் ஆஃப் தி ட்ரெபிசியன்ஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு a + b இன்ட்டு ஹைச். இதுதான். இதில் ஏ எவ்வளவு நம்மளுக்கு தெரியுமா, தெரியும், 10,500. அந்த ½ அப்படியே வச்சுக்கலாம். ஏ எவ்வளோன்னு தெரியுமா, ஆக்சுவலாக எவ்வளோன்னு தெரியாது, பட் அது தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அது வந்து ரோட் சைடில் உள்ளது. ஆனால் ரிவர் சைடில் உள்ளது ரோட் சைடை விட ட்வைஸாக இருக்கிறதுனால அதை 2xன்னு எடுத்துருக்குறோம். இன்ட்டு ஹைட்ஸ் எவ்வளவு, 100. ஸோ இதை எப்படி எப்படி வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா. 1/2 இன்ட்டு 2x + x 3x இன்ட்டு 100. ஸோ 1 2 is 2, 5 2s are 10, 0. ஸோ 3x அப்படியே இருக்கட்டும். 10,500 இந்த சைடு இருக்கு இல்லையா, அப்போ 3x கூட இருக்கக்கூடிய 50 வந்து கீழே வரும். ஸோ 1 0க்கு 1 0 போயிடும். 1 5 is 5, 2 5s are 10, 1 5 is 0 0. ஸோ 3x = 210. ஸோ x is equal to 210 divided by 3. ஸோ x is equal to 70 மீட்டர். ஸோ இது ஏ தெரிஞ்சிருச்சு, ஒரு சைடு ஏ தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த ஏ வேல்யூ எக்ஸ் கேட்கல, எது தான் கேட்டிருக்காங்க, பி தான் கேட்டிருக்காங்க. அலாங் த ரிவர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அலாங் த ரிவர் லென்த் அலாங் ரிவர் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ரிவர் அப்படிங்கும்போது b = 2x. அப்போ எவ்வளோ வரும், 2 இன்ட்டு 70 எவ்வளோ வரும், b = 140 மீட்டர். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா. ஸோ b = 140 மீட்டர். ஸோ இதுதான் இந்த சம். ஈஸியான சம் தான். ஏரியா ஃபார்முலாவில் கொஸ்டினை எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவர்ஸ் சைடு கூடிய லென்த்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.